அகத்தியரோட கோடியில் ஒருத்தன் காண்பான் பாரு, இந்த வார்த்தை ஏன் விஷ்ணு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறீங்கன்னு வந்து எங்கிட்ட சிலர் கேட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எங்களாலலாம் வந்துட்டு அது கிடைக்காதா அப்படின்னா, அப்படி இல்லைங்க. ஏன் கோழியில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து சித்தர்கள் அங்கே சொல்கிறாங்க. முதல்ல வந்துட்டு உங்களுக்கு அங்கே என்ன தடையாக வந்து நிற்குன்னா, உங்கள் உடல் மனம் உங்களுடைய குடும்ப வேலைகள் சூழ்நிலைகளுக்கு காரணம் காட்டி நீங்கள் வந்து பயிற்சிகளை செய்யாமல் போவீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு இந்த 6 கோடி மாயா சக்திகள் நம்ம சொல்லுவோம். இதை வந்து மாணிக்கவாசக பெருமான் அவ்வளோ அழகாக சொல்லுவார். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போம். இப்போது அது வந்துட்டு என்ன பண்ணால் உங்களை வந்து எல்லா பக்கமும் தடை பண்ணும். இல்லை பண்ண முடியாமல் போகுது, திடீர்னு உடல் உபாதை அது இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா என்ன ஆகுனா, உடல்லையும் மனதிலையும் அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சிலர் வந்துட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்து பயந்து வந்துட்டு நம்ம பயிற்சிகளை வந்துட்டு நிறுத்தினவங்க வந்து கோடான கோடி பேர்னு வந்து சித்தர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. இதையும் தாண்டி வைராகியமாக ஒருத்தன் போகிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரும் பாருங்க அவனுக்கு ஒரு சவால். அந்த சவால் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.